விவேக் வெறும் வார்த்தையில் மட்டும் கடந்து விட முடியாது. இந்த பெயரை, இந்த நபரை. ஒரு இழப்பு, அனைவரும் எதிர்பார்க்காத இழப்பு. ஒருவர் தன் நகைச்சுவை உணர்வாலும் பொதுநல விழிப்புணர்ச்சியினாலும் நம்மை மகிழ்வித்தவர், நம்மை விழிப்புணர்வடைய செய்தவர் இன்று நம்முடன் இல்லை. ஏற்றுக்கொள்ளப்படாத எதிர்பார்க்காத இழப்பு. ஒருவரின் அருமை அவர் நம்முடன் இருக்கும் பொழுது தெரியாது என்பார்கள். அந்த வகையில் இந்த இழப்பும் அப்படியே. தன் நலனையும் தாண்டி சமூக நலனில் பெரிதாக அக்கறை கொண்டவர். இறப்பு என்பது சராசரி நிகழ்வாக இதனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு நிமிடம் கண்மூடி யோசித்தால் அவர் சிரித்த முகம் இன்றும் கேள்விப்பட்ட விஷயம் பொய்யாக கூடாதா என்று தோன்றும். மனசோர்வு, கவலை, தனிமை போன்ற நேரங்களை நம் வாழ்க்கையில் குறைத்த பெரும் பங்கு இவருக்கு உண்டு. இயல்பான நடிப்பினாலும் வெளிப்படையான பேச்சினாலும் அனைவரையும் கவர்ந்தவர். லஞ்சம், மக்கள் தொகை பெருக்கம், அரசியல், ஊழல்கள், மூட நம்பிக்கை என அனைத்து சமூக விழிப்புணர்வை தன் நகைச்சுவை உணர்வு மூலம் மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்த்தவர். ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை தன் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டவர். நடிப்பையும் தாண்டி சமூக அக்கறைக்காக நிஜ வாழ்க்கையில் அவர் ஆற்றிய பங்கு மிகவும் பெரியது. மரம் நடுதல் அவரின் மிகப்பெரிய லட்சியமாக, கனவாக ஏற்றிருந்தார். 1 கோடி மரங்கள் நட வேண்டும் என்ற இலக்கை நோக்கி 33 லட்சம் மரக்கன்றுகளை கடந்து பயணித்து கொண்டிருந்தவர் தன் பயணத்தை பாதியில் முடித்து கொண்டார். கலாம் தொடங்கிய, விவேக் வழிநடத்திய பயணம் இன்று பாதியில் நின்று கொண்டிருக்கிறது. அவருக்கு இரங்கலை பகிர்வதை விட இந்த முயற்சியை நாம் ஒவ்வொருவரும் நம்மால் முயன்ற அளவு மரக்கன்றுகளை நடவு செய்து அந்த கனவை நிறைவேற்றுவோம். இதுவே நாம் கலாம் அவர்களுக்கும் விவேக் அவர்களுக்கும் செய்யும் உண்மையான மனப்பூர்வமான மரியாதை. நம் வாழ்க்கையில் நம் கவலையை மறக்க ஏதோ ஒரு விதத்தில் துணை நின்றவர். அவருக்கு நம்மால் இயன்ற சிறிய மரியாதையாக நம்மால் முயன்ற அளவிற்கு அல்லது சுமார் 1 மரக்கன்றாவது நடவு செய்து பாதுகாப்போம். இந்த முயற்சியை பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், சமூக அக்கறையாளர்கள் தொடங்கியிருந்தாலும் இதனில் நமது பங்காக D7 ஃபேமிலி சேனலின் சார்பில் சுமார் 100 மரக்கன்றுகள் நட முடிவு செய்து அதனை நடைமுறையும் படுத்தியுள்ளோம். விவேக் பற்றிய தகவலை மட்டும் பகிர்வதை விட அவரின் கனவை நிறைவேற்றும் விதமாக இந்த முயற்சியை முன்னெடுத்துள்ளோம். அது உங்கள் பார்வைக்கு. இந்த அக்கினி சிறகுகள் எழுந்து வரட்டும், இவர்களின் கனவை நாம் நிறைவேற்றுவதன் மூலம். உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சொல்லியிருந்த மாதிரி D7 ஃபேமிலி சேனல் சார்பாக ஒரு 100 மரக்கன்று நடறதுக்கான வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கார்டனில் அந்த மரச்செடி வாங்குறதுக்கான வந்திருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுதான் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது. அந்த பிளான்டிங் பண்ணுறதுக்காக நம்ம வாங்கியிருக்க மரச்செடிகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பல வகையான மரச்செடிகள் தான் வாங்கியிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த நடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துலலாம் கேட்டிருந்த போது, பெர்மிஷன் கேட்டிருந்தபோது ஒரு வில்லேஜில் பெர்மிஷன் கிடச்சிது. அவங்க நம்மக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு கொஞ்சம் பல வகையான மரச்செடிகள்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே மாதுளை, பலா, கொய்யா, எலுமிச்சை, ஸோ இப்படி ஒரு 7 வெரைட்டியான பல வகையில் ஒரு 120 செடிக்கிட்ட இருக்கும். ஆல்மோஸ்ட் 100க்கு மேலேயே நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேத்துக்கு இதே மாதிரி பண்ணணுன்ற விருப்பம் இருக்கும். ஆனால் அவங்க தயங்குற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடிகள்லாம் நம்ம பல்காக வாங்கினா ரேட் அதிகமாக இருக்குமே, எங்கே போய் வாங்குறது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர், அங்கே நீங்கள் ரேட் கம்மியாக செடிகள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஈஷா யோகா மையம் அவங்க மூலியம் பசுமை கரங்கன்ற ட்ரஸ்ட் வழியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவங்ககிட்ட ரேட் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ நம்ம செடிகள் வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து தான். ஸோ அவங்களுடைய நான் காண்டாக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் வாங்கினாலும் எந்த டிஸ்ட்ரிக்ட்னாலும் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா செடிகளும் வாங்கியாச்சு. ஸோ இப்போ இதை நம்ம கிராமத்துக்கு நடுறதுக்கான அந்த பிளேஸ்க்கு போயிடுவோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம மற்ற விஷயங்கள்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம வாங்கியிருக்க மொத்த செடிகளோட எண்ணிக்கை. ஒரு 100+ கிட்டே இருக்கும். ஏன்னா அது ரொம்ப கம்மியாக இருக்குது, இதை போய் 100க்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாமே ஒரு 1/2 அடி 1 அடி சைஸில் இருக்கனால அந்த மாதிரி தெரியுது.
பட் இதில் வந்து 100+ செடிகள் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம மரச்செடிகளை நட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொண்டமங்கலம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் நமக்கு ஒரு ப்ராப்பர் பர்மிஷனோட இடம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே தான் வந்து நம்ம இந்த பிளான்டிங் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது இடம். இங்கேயே வந்து பொதுமக்கள் நிறையா வந்து மரங்கள்லாம் நட்டு பராமரிச்சிட்ருக்காங்க. எல்லா கிராமத்துலையும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்களா அப்படின்னு தெரியல. பட் இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இது மாதிரி எல்லா கிராமங்கள்லேயும் வந்து ஒரு பொது இடங்களில் வந்து மக்களே பராமரிச்சிட்ருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சானிடைசர், மாஸ்க்கு, க்ளவுஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கோவிடோடைய செகண்ட் வேவ் வந்து ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு எந்த ஒரு விதத்துலேயும் வந்து யாரும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு சேஃப்டிக்காக ஸோ எல்லாமே வந்துட்டு இந்த பிபிஇ வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம பிளான்டிங் பண்ணுற இடத்துலையும் வந்துட்டு சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் பண்ணி ரொம்ப சேஃப்டியாக தான் வந்துட்டு இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது வந்து சேவ் க்ரீன் சேவ் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதோட லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அந்த வீடியோ பண்ணுறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா விவேக் சாரோட கவிதை கொண்டு வந்து ரீசெண்டாக வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் படிச்சிருந்தேன். ஸோ அதுதான் வந்து இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோவும் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பயரான ஒரு மனுஷன் திடீர்னு வந்து இந்த மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. சார் வந்துட்டு இறந்த அந்த டயத்துலேயே வந்து நாங்கள் பிளான் பண்ணி அந்த டயத்துலேயே நாங்கள் போய் இந்த வீடியோவெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டோம். பட்டு நிறையா சுச்சுவேஷனால் வந்துட்டு எங்களால் அதை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ஸோ அதுக்கான டைம் வந்து இப்போ தான் வந்து கிடச்சிது. முக்கியமாக இந்த வீடியோவோட மோட்டிவே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இதோடு நின்றக்கூடாது, நிறையா பேர் எடுத்து பண்ணணும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களாக இருந்தாலும் சரி, யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்கவங்க நடத்திட்டுருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு குரூப்பாக வந்துட்டு ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்ருக்கவங்களா இருந்தாலும் சரி, நிறைய பேர் வந்து இதை எடுத்து பண்ணணும் அப்படின்றதான் வந்து எங்களோட முதல் விருப்பமாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக பிடிச்சது பார்த்திங்கன்னா எம்ஓபி பிரதர், அப்புறம் வியூஸ் ஆஃப் ரித்திக்னு சொல்லிட்டு ஒரு தம்பி, இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள நான் வந்து இன்வைட் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இன்வைட் பண்ணுறேன். ஸோ இது மூலிமா வந்துட்டு சாரோட கனவு வந்து கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றி வைக்கலாம். ஒரு நல்ல ஒரு ரீச் கண்டிப்பாக நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை பார்த்துட்ருக்க நீங்களும் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் மக்கள் செயற்கை ஆக்சிஜன் கிடைக்காம எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் நம்ம வந்து இயற்கையாக ஆக்சிஜன் கிடைக்கிற விஷயத்தை பற்றி யோசிக்கிறதே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இனிவரும் காலங்களையாவது நிறைய மரக்கன்றுகள் நட்டு அதை பாதுகாக்கிறது மூலிமா அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு ஒரு சிறப்பான வாழ்க்கை நம்மளால் கொடுக்க முடியும். அண்ட் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்லியிருப்போம் ஆர்ஐபி சொல்வதை நிறுத்துங்கள்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஐபி சொல்கிறதுனாலையோ ஒரு ஹேஷ்டேக்கை போஸ்ட் பண்ணுறதுனாலையோ எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு மரச்செடி வாங்கி நட்டு பராமரித்து பாருங்க. அதுதான் நம்ம வந்து விவேக் சார் கொடுக்குற ஒரு உண்மையான ட்ரிபியூட்டாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணுவது மூலிமா சாரோட இலக்கான 1 கோடி மரங்கள் நடுறது கண்டிப்பாக சாத்தியமாகும். இது மூலிமா கண்டிப்பாக அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். இந்த மரம் நடுறதுக்கு வந்து நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பணம் உதவியாக இருக்கட்டும், பொருள் உதவியாக இருக்கட்டும், நிறைய விதத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு மரம் நட வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சோம். பட் இந்த டயத்தில் வந்து க்ரௌட் கூட்ட வேண்டான்ற ஒரு காரணத்துக்காக அவங்க எல்லாத்தையும் கூப்பிட முடியல. பட் இந்த மரம் நட்டதற்கான புண்ணியங்கள் எல்லாமே கண்டிப்பாக எல்லாத்தையும் போய் சேரும். அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி. தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். ஒரு செயலை செய்யும் பொழுது அது வந்து சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக செய்கிறப்போ அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி தான். அந்த சந்தோஷத்தை நம்ம எல்லாத்துக்கும் கொடுப்போம், அன்பை வந்து எல்லாத்துக்கும் விதைப்போம். மேலும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் ராஜ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் டிசன் ஃபேமிலி சேனல். தேங்க்யூ.